வெல்கம் டு ரகுவர் ஜங்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பாருங்கள். எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நான் சொல்கிறேன். பார்த்துட்டிங்களா? இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் பாருங்களேன். வண்டி நிறுத்தும் போது ஐயா என்ன சொன்னார், பொக்கே எடுப்பா, வண்டி பொக்கே எடுத்துட்டு சீக்கிரமாக வண்டியை ஓரம் போடுப்பா, பின்னாடி வண்டி வரப்போகுது அப்படின்னாரு. என்னங்க இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்களா? இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து ஒரு நேற்று முந்தினத்தை வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஓபிஎஸ் இருக்கார்ல, அவர் திமுகவில் அணிஞ்சிட்டாரு. அந்த கோவத்தில் தான் வந்து அவரோட டிரைவர் வந்து வேலையே வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் வந்து வைரல் ஆகிட்டே இருந்தது. அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ், நானே அந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அம்மாவோட விஸ்வாசி, அம்மாவோட ஆத்மா அவருக்குள்ள இருக்கு, அதாவது அந்த டிரைவர் வந்து வெளியே ஏதோ கமெண்ட்லாம் போனாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தா நம்மளுக்கு வந்து சரி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா கமெண்ட் தான். அம்மாவோட ஆத்மா இருக்குன்றான் ஒருத்தன், இன்னொருத்தன் என்ன பண்றான், அம்மாவோட விஸ்வாசி அப்படின்றான், அவருக்கு கொஞ்சாச்சும் இருக்காதா அப்படின்றான். இல்ல ஓபிஎஸ்க்கு இல்லாத அந்த விசுவாசமா இந்த டிரைவருக்கு எத்துற போது ஓபிஎஸ்ஸே மாறிட்டாரு. சரி, ஓகே, எதுக்கு நம்ம அங்கே போவோம். அந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருந்து அந்த வீடியோ பார்க்கும்போது நானே இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. என்ன அப்படி பார்த்தோம்னா, இங்கே பார்க்குறீங்களா, அந்த இவர் தான் டிரைவர், ஓபிஎஸோட டிரைவர். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு வார்த்தை கேள்வி கேட்குறாரு. ஐயா, இது மாதிரி நீங்க வந்து அந்த காரை விட்டு வெளியில சீட் பெல்ட் அவுத்துட்டு வெளியில வந்தீங்க, எதுக்கு அப்படின்னா அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. போட்டிகள்ல நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, பொக்கே எடுப்பா, பின்னாடிலாம் வண்டி வந்துட போகுது, நீ பொக்கே எடு, வண்டியை மூவ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அந்த பொக்கே எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இறங்கினேன். அதை அப்படியே ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ கூட நாங்கள் ஐயாவை வந்து ஏர்போர்ட்ல தான் விட்டுட்டு வந்தேன். நான் அவரோட கார் பின்னாடி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் இதெல்லாம் பத்தி போடல அப்படின்னு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நான் ஒரு சாதாரண டிரைவருங்க, என் மேலே ஏங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு பாவம் அந்த மனசுல பார்த்தா பாவமா இருக்குங்க அப்படின்னு அவரு வந்து விளக்கம் தராரு இன்னைக்கு வீடியோல. நல்ல வேலை நானே அதை பத்தி தப்பா பேசியிருப்பேன். ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இறங்கின அந்த ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்கும் போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, ஓகே, இவருக்கு வந்து திமுகவோட இணைஞ்சது வந்து பிடிக்கல அப்படின்ற ஒரு தோழல் தான் இணைஞ்ச அப்படியே வந்து தெரிஞ்சுது. ஏன்னா வந்து பக்கத்துல வந்து நம்மளோட ஓனர், நம்ம மாசம் சம்பளம் தர ஓனர் இருக்காரு. அவர் முன்னாடி வந்து நம்ம கோவமா இறங்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட வேலை செய்யறோம், நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். சரி, நம்ம அவரை நம்பிதான் இருக்கோம், கடவுள்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்துல வந்து யாருமே வந்து கோவமா இறங்க மாட்டாங்க. அதுவும் வந்து இவர் யாரு கூட இருக்காருன்னா, நம்ம ஓபிஎஸ் கூட இருக்காரு. அம்மா வந்து எவ்வளோ பேர் அவங்க சுத்தி இருந்தாலும் இவர் தான் வந்து என்னோட துணை முதலமைச்சர் அப்படின்னு பதவியை கொடுத்து 2 முறை உட்கார வச்சாங்க. ஒரு துணை முதலமைச்சர் அந்த பதவியில இருந்திருக்காரு. அப்பா அவர் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு கோபமா இருக்க நம்ம கிட்ட பேசினாலும் சரி, நம்ம கோவப்பட முடியாது, பணிஞ்சுதான் போய் ஆகணும். ஆனா ஒரு டிரைவர் வந்து அந்த அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, அந்த அவர் இறங்குன விதமே அப்படி கோபமா இறங்கின மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு பெல்ட் சீட்டை டக்குன்னு ஓப்பன் பண்ணி இறங்கின மாதிரி தான் இருந்தது. அதை பார்த்தா எல்லாருக்குமே அப்படிதான் தோணும், சரி ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, அண்ணா அறிவாளிக்கிட்டு தான் அந்த கார் வந்து நிற்குது. அதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் தோணுச்சு, இவர் வந்து ஓபிஎஸ் வந்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிறாரு, அந்த கோவத்தில் தான் இறங்கினாரு அப்படின்னு தான் பார்க்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இறங்கின வேகம் அந்த மாதிரி. இன்னைக்கு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் தோணுது. அவர் நார்மலாக இறங்கியிருந்தா அது பெரிய விஷயமே இருந்திருக்காதுங்க. அவர் இறங்கின வேகத்தை வச்சுதான் வந்து மீடியா வந்து இந்த மாதிரி பேசினது. அதாவது நானே கூட பேசியிருப்பேன். ஏன்னா அப்படிதான் இறங்கினாரு. இன்னைக்கு பாவம் அவர் என் பழப்பில் வந்து மண்ணள்ளி போட்டுறாதீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு. ஆனா இதுல உண்மை எது பொய் எதுன்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சினிமா என்ன வருதோ அதே தான் வந்து நிஜத்தில் நடக்குது. மேபி வந்து அவர் அந்த காரணத்துக்காகவே இறங்கியிருக்கலாம். மேபி இவங்க ஏன்னா கட்சிங்க, சரி அரசியல்வாதி நினைச்சா, அதான் ரஜினி ஒரு படத்தை சொல்லுவார், ஆண்டவனை கூட பகச்சிக்கலாம், அரசியல்வாதியை பகச்சிக்கவே கூடாது அப்படின்ட்டு. மேபி அவர் அதுக்காகவே கோபத்திலே இறங்கியிருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு சராசரி ஒரு மனுஷன், அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அங்க இருக்கிறவங்க அவரை எதனா கொஞ்சம் பயம் கொடுத்து நீ இப்படி பேசு அப்படின்னு சொல்ல வச்சிருக்கலாம். ஏன்னா வந்து உண்மை இது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியாது. வெளியில இந்த மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க, பட் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அது உண்மையாவும் இருக்கலாம், இல்ல பொய்யாவும் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியா நினைச்சதுன்னா ஒரு ஆளை வந்து ஹீரோவும் ஆக்கலாம், ஜீரோவும் ஆக்கலாம்.
எக்ஸாம்பிள்னா நிறைய விஷயம் சொல்லலாம். முதல்ல விஜயகாந்த் சார், இப்போ நம்ம விஜய் அண்ணா, இந்த மாதிரி வந்து அதான் மீடியா நினைச்சா ஒருத்தன் ஹீரோவாக்கும் ஜீரோவாக்கும். எது எப்படியோங்க எல்லாரும் வந்து 2 நாளா மண்டையை பிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா வந்து மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தாங்க. அம்மா விசுவாசி, அம்மா விசுவாசி அப்படின்னு. அதுதான் சொல்றேன், பன்னீர்செல்வம் அவருக்கே இல்லை விசுவாசி எப்படிங்க டிரைவர் வரும்? அவர் சாதாரண ஒரு மனுஷனுங்க, அவருக்கு எப்படி டிரைவர் வரும்? அப்படியே அவர் வந்து விலகிறதா இருந்தா அவர் கட்சியில இணைய போறாருன்னு சொன்னார் தெரியுங்களா, அன்னைக்கே அவர் விலகி இருப்பாரு, தெரிஞ்ச விஷயமே விலகி இருப்பாரு. அது ஏன் அறிவாலயத்துக்குள்ள வந்துதான் காட்டணும்ன்ற அவசியமும் அவருக்கு கிடையாது. அதுவும் ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இருந்துச்சு அன்னைக்கு ஓடி இருக்கலாம், எதுக்காக அறிவாலயக்கிட்ட வந்து அவர் எடுத்துட்டு போனோம்? அது ஒரு விஷயமா இருக்கு. அவர் இறங்கி போன ஸ்டைலு, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அந்த டிரைவர் சொல்லி உண்மை தெரிஞ்சிருச்சு. பாவம் யாரும் வந்து அவர் பழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க, அதை சொன்னார். அவர் சாதாரண டிரைவர் அப்படின்னாரு. அதனால வந்து என்ன மீடியாவா இருக்கணும், ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேசணும். அதெல்லாம் அதோட பின்விளைவுகள் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த விஷயத்த பார்த்தோம்னா பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அது சிரிப்பு தான் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் அவர் இறங்கி போனது வச்சு கமெண்ட்ஸ் பார்க்கணும், அவ்வளோ ஒரு கமெண்ட்ஸுங்க. பன்னீர்செல்வம் இணைஞ்சா தெரியுமா, அதுக்கு கூட அவ்வளவு கமெண்ட்ஸ் கிடையாது. இவரு இந்த சீட் பெல்ட் அவுத்ததுக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அம்மாவோட ஆத்மா இருக்கு அவர் மேல, அம்மாவோட விசுவாசி அப்படி இப்படின்ட்டு ஏதோ கமெண்ட்ஸ் சிம்பிளா முடிச்சிட்டாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றிங்க. இந்த மாதிரி ஒரு புது புது கண்டென்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி போடுறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா, பை பை.